ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இது நம்மளோட வே டு 100 crore வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் டெப்த் அப்படிங்கிற டிராவல்ல அனதர் ஒன் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம வந்துட்டு அந்த பிரேக் ஈவன் பாயிண்டை நோக்கி மூவ் ஆகுறது, எவ்வளவு நம்ம ஃபண்ட் உள்ளாடி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, சார் இப்படி 1 month ரன் ஆகி நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 days ரன் ஆனதுல வெறும் 13,000 சம்திங் தான் உள்ளாடி வருமானம் வந்துச்சா அப்படிங்கிறது. ஆக்சுவலா ரியாலிட்டி வந்துட்டு அதுதான். நாம நினைப்போம் ஓகே ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி ரன் பண்றாங்க, அப்படி லேப்டாப் 2 தட்டு தட்டுனது வந்துட்டு crores ஆஃப் ஃபண்ட் வந்துடும் அப்படிங்கிறதுல அதுக்கு நம்ம மேஜிக் தான் வந்துட்டு பண்ணணும் உண்மையை சொல்லணும்னா. பட் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன சொல்றதுக்கு ஒரு கிராஜுவல், ஆக்சுவலா என்ன சொல்ல, அந்த ஜீரோன்னு சொல்றதை விட அந்த ஒரு நெகட்டிவ்ல இருந்து அந்த ஒரு பொசிஷன் போனது வந்துட்டு ஒரு பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம அடுத்த கட்ட மூவ்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா பார்க்கலாம், நீங்க என்னடா இவன் ஜீரோன்னு சொன்னா நெகட்டிவ்னு சொன்னா 100 கோடி ரூபாய் விஷனை சொல்றான், எப்படி அது பாசிபிள் அப்படின்னு திங்க் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம், அதனால தான் அதை வந்துட்டு லைவா கனெக்டடா இருங்க, நம்ம வந்துட்டு ஓப்பனா ஷேர் பண்றோம், அதுல வரக்கூடிய பிளஸ் மைனஸ் ரிசல்ட் எவ்ரி திங் வந்துட்டு ஷேர் பண்றோம்னு சொன்ன விஷயம் வந்துட்டு அதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் தாங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேர்ல செப்பரேட்டா நம்மளோட இந்த விஷனுக்காக ஒரு விஷயம் போட்டிருக்கோம், ஒரு சில இதுகள் போட்டிருக்கோம். நான் என்னென்ன வீடியோ 1ல நாம சொன்னோமோ அந்த விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கம்பெனியோட ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர் அதுபடி பார்க்கும்போது இன்னைக்கு தேதிக்கு 15,848 ரூபாய் 68 காசு வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு ஆஃப்டர் எல்லா எக்ஸ்பென்ஸ் போக வந்துட்டு நம்ம வச்சிருக்கேன். நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது டில் நவ் அதான் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இது வந்துட்டு இது வரைக்கும் வந்திருக்க நெட் ப்ராஃபிட்னாலும் பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம இன்னும் டேலி பண்ணல. அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், 3,79,000 ரூபாய் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அதுக்கு இன்னும் நாம இந்த 5ஆம் தேதிக்கு முன்னாடி 5th - 3,63,151 ரூபாய் 37 காசு வந்துட்டு வாங்கணும், ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் 20% இன்வெஸ்டர்ஸ், 10% மார்க்கெட்டிங், 20% லைபிலிட்டிஸுக்காக, 30% அசெட், 10% அப்படி இந்த மாதிரி வந்துட்டு போட்டு வச்சிருக்கோம். இதுல வந்துட்டு நம்ம எவ்ரிடே கம்பெனி வரக்கூடிய பிளஸ் மைனஸ் வரவு செலவு எவ்ரி திங் வந்துட்டு என்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பொறுத்து இது இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கலா நம்மளோட நெட் ஒர்த் வந்துட்டு காமிச்சு தந்துடும். ஸோ அது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கு. தென் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நம்மளோட லைபிலிட்டிஸ் டோட்டல் கம்பெனியோட இது வந்துட்டு ஏதோ இந்த 1 மாசம் 2 மாசத்துல வந்த லைபிலிட்டிஸ்ல ஓவரால் குமரி ஷாப்பி பிரைவேட் லிமிடெடுக்கு இருக்கக்கூடிய 7 years ஆஃப் இருக்கக்கூடிய லைபிலிட்டிஸ் பார்த்தோம்னா 1.68 crores சம்திங் இருக்கு. 1.68 26,200.52 வந்துட்டு இருக்கு. அதுவும் வந்துட்டு இதுல நம்ம அதுதான் இதுல வந்துட்டு இதா எடுத்து 100 crore ஏர்ன் பண்றது இல்லை, இந்த லைபிலிட்டியை 0 ஆக்கிட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறது நம்மளோட இதா இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம எடுத்திருக்கக்கூடிய ஒர்க் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நாம ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு வந்துட்டு இதை லான்ச் பண்ணணும், ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிரான்ச்சைஸ் செட்டப் ஆகியிருக்கணும். ஒவ்வொரு பிரான்ச்சைஸ் பின்கோட்ல இருந்தும் நமக்கு 50 நபர்கள் வந்துட்டு செட்டப் ஆகி இருக்கணும். அதாவது 50 கடைகள் குறைந்தபட்சம் வந்துட்டு டைப்ல இருக்கணும். ஒவ்வொரு பின்கோட்லயும் நமக்கு அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு பார்ட் டைம் ஒர்க் கொடுக்குறோம், அதுக்கு 50 நபர்கள் வந்துட்டு அசைன் ஆகி இருக்கணும். அது வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸ் ஆர் வந்துட்டு ப்ரையாரிட்டி கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்துட்டு நமக்கு அசைன் ஆகி இருக்கணும். தென் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நம்ம அட்லீஸ்ட் 5% ஆன்லைன் யூசர்ஸை ரீச் ஆகிருக்கணும், ஒரு பப்ளிக் ரீச் வந்துகிட்டு இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு 10-20 ஸ்டாஃப்ஸை வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியாது. இந்த டைம்ல வந்துட்டு ஒரு ஹியூஜ் மேன் பவர் வந்துட்டு தேவை. ஸோ அந்த மேன் பவரை நாங்க எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னா, MBA ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்க அதை ஆட் கொடுத்துருப்போம், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மாவட்டத்துல இருந்து 5 மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கம்பெனி செட்டப் வச்சுப்போம். கம்பெனி, இன்வெஸ்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், தென் வந்துட்டு ஸ்டாஃப்ஸ், இது இன்க்ளூடிங் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ். இதுக்கு கீழே ஒரு லேயரை வந்துட்டு கிரியேட் பண்றோம், ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லணும். 6 month உருவாக்கக்கூடிய ஒரு லே அவுட்டை வந்துட்டு கிரியேட் பண்றோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் லே அவுட்ல வந்துட்டு டோட்டலா வந்து நமக்கு 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, 5 மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த தமிழ்நாடு எக்ஸ்பென்ஷன்ல. 1 பிரான்ச்சைஸ், அந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், டீலர்ஷிப், தென் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ டெலிவரி அப்படிங்கறது நீங்க கேட்கலாம், நம்ம ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி அது பெட்டர், பிரான்ச்சைஸ் இன்க்ளூடிங் டெலிவரி கூட வர்றதுனால அதை நம்ம செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டை இப்போ அசியூம் பண்ணல. ஸோ இந்த 5க்குமே 2 கண்ட்ரோலர்ஸ் வந்துட்டு வைக்கிறோம், மானிட்டர் பண்ணி அதை மூவ் ஆன் பண்றதுக்கு 2 பேரை வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ டோட்டலா 10 நபர்கள் வந்துட்டு இந்த
கம்பெனில இருந்து அடுத்த லேயர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர்ல 10% வந்துட்டு வர்றாங்க. இந்த 10% ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி எதுவும் யாரும் ஹையர் பண்ணாம நம்ம இன்வெஸ்டர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சு அந்த இன்வெஸ்டர்ஸ்லயே வில்லிங்கா இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேரை நாங்க 10 நபர்கள் வந்துட்டு இதுக்காக அசைன் பண்றோம். தென் அதுக்கு கீழே வைக்கக்கூடியதான் ஒவ்வொரு மாவட்டம் 38 மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 ப்ராஜெக்ட், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு நபர். இதுக்கு நாங்க என்ன பிளான் பண்ணியிருக்கோம் சொன்னா, இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு லேக்ஸ் ஆஃப் இன்கம், க்ரோர்ஸ் ஆஃப் சேலரி கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட கிட்ட வாய்ப்பு இல்லை. ஆனா வந்துட்டு அதை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுலதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் MBA படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 5 மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது மாதிரி 5 ப்ராஜெக்ட்டுக்கு 5 நபர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறோம். இதே விஷயம் என்ன பண்றோம், ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நபர்னா 38 மாவட்டம் பார்க்கும்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 38 மாவட்டங்கள்ல இருந்து 38 நபர்கள் வருவாங்க. ஆனா அவங்க ரெஸ்பான்சிபிள் டு ஒன் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு இதுல இது. பட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 38 பேர் வந்துட்டு வருவாங்க. கன்ஃபியூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப இனிஷியலா வந்துட்டு செட் பண்ண போறோம். அந்த ஒரு பேஸ்மெண்ட் ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். இந்த பேஸ்மெண்ட்டுக்கு தேவையான அதுக்கு அடுத்த கட்டம் போறப்போ பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம், மேன் பவரை வந்துட்டு உருவாக்குற முயற்சியில வந்துட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் இதை வந்துட்டு அடுத்த இதுல செட் பண்ணோம். ஸோ இந்த இதை ஏன் MBA ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம்னா, பொதுவாகவே ஒரு மார்க்கெட்டிங் ஆர் பிசினஸ் இதை பத்தி படிக்கிறதுக்காக தான் MBA சூஸ் பண்றாங்க. அவங்க ஆக்சுவலா நானுமே அதை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஸோ அதுல நம்ம போகும்போது தியரட்டிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலா கத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். தென் அவங்களுக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கலாம். 6 மந்த் வந்துட்டு இதுவும் பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டையுமே தாண்டி அவங்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் வச்சிருக்கோம். பட் அது ஒரு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுல ஒரு டிமாண்ட் இருக்கு. என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ச்சைஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 50% ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் பில் பண்ணணும். டீலர்ஷிப், அந்த பின்கோட்ல 50 கடைகள் வந்துட்டு டைப் ஆகி இருக்கணும். அந்த ஒவ்வொரு கடைக்காரரும் குறைந்தபட்சம் ஒரு சமயம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில டார்கெட்ஸை வச்சுதான் அந்த டிபார்ட்மெண்ட்ஸை வந்துட்டு ரன் பண்றோம். இதை அவங்க இந்த 6 மாதத்துல குமரி ஷாப்பியோட சேர்ந்து அந்த விஷனை சக்சஸ் பண்ணி தரும்போது அவங்களுக்கு ஒரு மாதம் 25,000 ரூபாய் வச்சு கால்குலேட் பண்ணி 1.5 lakhs rupees வந்துட்டு இந்த 6 மந்த்துக்கான சேலரியா கால்குலேட் பண்றோம். ஸோ 5 நபர்களுக்குன்னு சொல்லும்போது இந்த 7.5 lakhs வருது. இதை அடுத்த இவங்க இதுல இருந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ல வந்துட்டு பிப்ரவரியில இருந்து கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை இதுக்காக வந்துட்டு ஒதுக்குறோம். இதுக்காக ஒரு பெர்மிஷன் தேவைப்பட்டுச்சு. அதை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்டு பெர்மிஷனை வாங்கிக்கிட்டோம். ஸோ இதை வந்துட்டு இன்னைக்கு செட் பண்றோம். அதுக்கான ஆடு, காலேஜஸ் இதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ நம்ம செட் பண்ணியிருக்க 2வது கட்ட பேக் அண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பேஸ்மெண்ட்டை உருவாக்கிட்டோம். ஒரு ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர், அதை எவ்வளவு தூரம் சுருக்கி அதை வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு ஸ்மால் பட்ஜெட்லயே வந்துட்டு ரன் பண்ண முடிகிற மாதிரி எவ்ரிதிங்கை வந்துட்டு செட் பண்ணோம் ஆல்ரெடி. இன்னைக்கு வந்துட்டு அதுக்கான பில்லர்ஸ், மேன் பவரை செட் பண்றோம். இதுக்கு அடுத்த கட்டம் அதோட ஒர்க் இம்ப்ளிமெண்டேஷன் இதுகளை வந்துட்டு பார்ப்போம். கீப் கனெக்டட் ஆயிருங்க. இது விஷன், த வே டு 100 crores வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் டெப்த் அப்படிங்கிற ஒரு முயற்சி. இது ஒரு டாக்குமெண்ட்ரியா செட் பண்றோம். உங்களுக்கும் நமக்கும் இது மோர் பெனிஃபிட்டா இருக்க போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி இது நம்ம கடமைக்கா இருக்க போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.